ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th பாலிட்டியில் தேர்ட் லெசன் பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மற்ற 2 லெசன்ஸும் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தலைநகர் டெல்லி உட்பட 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் 28 மாநிலங்கள் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இடத்துல வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தலைநகர் டெல்லி உட்பட 28 யூனியன் பிரதேசங்கள் தான், 28 மாநிலங்கள் இருக்கு இப்போதைக்கு. அரசியலமைப்பு பகுதி 6ல் வந்து 152லேருந்து 237 வரையான ஆர்டிகல்ஸ் எதை சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கான சீரான அமைப்பை பற்றி குறிப்பிடுது. இது 152லேருந்து 237 பகுதி வந்து 6. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெசன் பார்த்தோம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அது வந்து பகுதி 5லேருந்து 52லேருந்து 78 வரைக்குமான ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது நடுவணர்ஸோட நிர்வாகம் பற்றி சொல்லியிருக்கோம். இது 52 to 78. அது பகுதி 5, இது பகுதி 6. அதுக்கப்புறம் மாநில அரசும் நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 பிரிவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாக்ஸை பார்த்துடலாம். மாநில அரசு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை குழு இருக்கும். சட்டமன்றம்னா மேலவை, கீழவைன்னு 2 தான் இருக்கும். நீதித்துறைனா ஹைகோர்ட் வரும், அப்புறம் மாவட்ட நீதிமன்றம், மற்ற கிளை நீதிமன்றம் எல்லாமே வந்துடும். நிர்வாகத்துறை எடுத்துட்டாங்க. ஆளுநர் பார்க்கலாம். மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர் யாரு? இந்த ஆளுநர். ஒரு மாநிலத்தோட ஆளுநர் ஒன்று இல்லைன்னா அதுக்கு ரெண்டுக்கு மேற்பட்ட மாநிலத்தோட ஆளுநராகவும் இருக்கலாம். ஒரே சமயத்தில் 2 ஸ்டேட்டுக்கும் ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொல்லப்படுற ஆர்டிகிள் எதுன்னு என்னன்னு தெரியுமா? 158. ஸோ இங்கே பாருங்க, அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. 158 ஆர்டிகல் 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருத்தர் வந்து ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுது. இது 154 என்ன சொல்லுன்னா, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்லுது. அப்ப 154 ஆளுநரோட நிர்வாக அதிகாரம். 54னா நிர்வாக அதிகாரம். அதுவே 58ன்னு வந்துச்சுன்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலத்தோட ஆளுநரா ஒருத்தர் பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆளுநரோட நியமனம். மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் பண்ணப்படுறாரு. 5 வருஷம் இவரோட பதவி காலம். குடியரசுத் தலைவர் விரும்பினார்னா அவரோட பதவி காலத்தை இன்னும் கூட நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒருத்தர் தன்னோட சொந்த மாநிலத்துக்கே வந்து ஆளுநரா நியமிக்கப்பட மாட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஃபேவரா ஒரு பார்ட்டிக்கு ஏதாச்சும் ஃபேவரா பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதனால வந்து ஒருத்தர் தன்னோட சொந்த மாநிலத்துக்கு ஆளுநரா நியமிக்கப்பட மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் எத்தனை முறை வேணுமானாலும் ஆளுநரா வந்து நியமிக்கப்படலாம். பாருங்க, ஆளுநராக நியமிக்கப்படுவர் சொந்த மாநிலத்துல வந்து வரிசைப்பெறா இருக்கக்கூடாது. அதாவது ஆளுநராக நியமிக்கப்படணும்னா அவரோட பேரை வந்து நடுவண் அரசுகிட்ட மாநில அரசும் கலந்து ஆலோசிக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் இவரை வந்து உங்களுக்கு ஆளுநராக போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அதான் சொல்றாங்க. ஆளுநர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி அப்படிங்கிறத ஆர்டிகல் 157, 158 சொல்லுது. இந்த 158 தான் என்னது? 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா நியமிக்கப்படலாம் ஒருத்தர் அப்படிங்கிறத சொல்லுது. ஆளுநர் ஆகிறதுக்கு என்ன தகுதினா, இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு இருக்கணும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த 35 வயசு. 30 வயசுங்கிறது மாநிலங்களவை அப்படிங்கிறதுக்கு 35 வயசு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 வயசுங்கிறது மக்களவைக்கு. மற்ற குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் இவங்களுக்கெல்லாம் 35 வயசு தான். அப்புறம் நாடாளுமன்ற இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்க ஆளுநராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பதவி பெயரும் லாபம் தர எந்த தொழிலையும் வந்து ஈடுபடக்கூடாது. ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள். ஆளுநர் மாநில நிர்வாகத்தோட தலைவராக மட்டும்தான் செயல்படுறாரு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி குடியரசுத் தலைவரும் அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆளுநர். அங்க பிரதமர் எப்படியோ அதே போல இங்க முதலமைச்சர். ஸோ அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதை லைட்டா மட்டும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இங்க ஆளுநருக்கு வரும். இவரும் நிர்வாக அளவுள்ள தலைவரா மட்டும்தான் இருப்பாரு. உண்மையான தலைவர் வந்து முதலமைச்சரா தான் இருப்பாரு. 163 படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஆளுநருக்கு வந்து ஒரு ஆலோசனை கூறலாம் சில விஷயத்துல அப்படிங்கிறத இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப 163ங்கிறது முதலமைச்சரும் அவரோட தலைமையின் கீழே இருக்க அமைச்சரவையும் ஆளுநருக்கு சில அதிகாரங்களை வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு சில விஷயத்துல ஆலோசனை கூறலாம் அப்படின்னு சொல்லப்படுது 163 படி.
அப்புறம் நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவரை முதலமைச்சரை யார் நியமிக்கிறான்னா ஆளுநர் தான் நியமிப்பாரு. முதலமைச்சர் பரிந்துரை செஞ்சு இவங்கெல்லாம் வந்து அமைச்சரா போடுங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அமைச்சரா வந்து ஆளுநர் நியமனம் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள்லாம் ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்கு போல ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாரு ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர், அதான் டிஎன்பிசி தலைவர் இருக்காங்களா, ஸோ அவங்க அப்புறம் அதுல இருக்க உறுப்பினர்கள் அவங்களையும் வந்து ஆளுநர் தான் நியமனம் செய்யறாரு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை யார் நியமனம் செய்யறாரு, அதாவது ஸ்டேட்டுக்கு யாரு நியமனம் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் வந்து செயல்படுறாரு. நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அதுல உள்ள என்னென்ன பல்கலைக்கழகம் இருக்கும் எல்லாத்துக்கும் வேந்தர் யாருன்னா அது ஆளுநர் தான். அவங்களதான் துணை வேந்தரா வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து குடியரசுத் தலைவராக அவசர நிலை பிரகடனம், அதாவது ஸ்டேட்ல வந்து மாநில அவசர நிலை பிரகடனம் 356 வந்துச்சுன்னா அதை மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்யற பொறுப்பு ஆளுநருக்கு தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் பேர்ல அவர் தான் ஆட்சி செய்வார். சட்டமன்ற அதிகாரங்கள், ஆளுநர் வந்து சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அவர் சட்டமன்றத்தோட உறுப்பினர் கிடையாது. அவர் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான், அவர் உறுப்பினர் கிடையாது சட்டமன்றத்துக்கு. ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை வந்து கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் உரிமை இருக்கு. அங்க குடியரசுத் தலைவர் பார்த்தோம்ல, ஸோ அதே பாயிண்ட் தான் இங்கே வரும். தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் வந்து பேசுவாரு. ஒவ்வொரு வருஷமும் முதல் கூட்டத்துல ஆளுநர் தான் உரையாற்றுவாரு. நிலுவையில இருக்க மசோதா குறித்து சட்டமன்ற அவைக்கு வந்து ஆளுநர் வந்து செய்தி அனுப்பலாம். சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர் பதவி ரெண்டுமே காலியா இருக்கிறப்ப சட்டமன்றத்துல இருந்து யாராச்சும் ஒரு உறுப்பினரை கூட்டு நீங்க சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்துங்க, சபாநாயகராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஆங்கிலோ இந்தியன்ல ஒருத்தவங்களை வந்து மாநில சட்டமன்றத்துக்கு ஆளுநர் வந்து நியமனம் செய்யலாம். கலை இயக்கம், அறிவியல் இந்த இதுல சிறப்பா யாரு சிறப்பு பெற்றிருக்காங்களோ அவங்கள வந்து சட்டம் மேலவைக்கு, மாநில சட்ட மேலவைக்கு 1/6 பேரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாநில சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படுற ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அது சட்டமாவே மாறும். அது வரைக்கும் அது சட்டம் ஆகாது. மசோதா வந்து ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது அவர் கையெழுத்து போடலாம், இல்லைன்னா நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து திருப்பி கூட அனுப்பிச்சிடலாம். அந்த சட்டம் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து அது மசோதான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 213 கீழே ஆளுநர் மாநில சட்டமன்றம் வந்து நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டாம். அந்த அவசர சட்டம் போடுறாங்களா அது 6 மாசத்துக்குள்ள அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை ஆளுநர் வந்து எந்த நேரத்திலையும் திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம். அதுக்கு மேல நீடிக்க முடியாது. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அப்புறம் அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அப்புறம் மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கை, இந்த அறிக்கை வர்றதெல்லாம் சட்டமன்றத்துல யார் சமர்ப்பிப்பா, ஆளுநர் தான் சமர்ப்பிப்பாரு. அப்புறம் நிதி அதிகாரம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து அதை சட்டமன்றத்துல அறிமுகம் செய்யற கடமை யாருக்கு இருக்கு, ஆளுநருக்கு தான் இருக்கு. வரவு செலவு திட்டத்தினை வந்து தயார் செய்து சட்டமன்றத்துல அறிமுகம் செய்யறது தான் ஆளுநர் செய்வாரு. ஆளுநரோட முன் அனுமதியோட தான் பண மசோதாவை சட்டமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியும். ஆளுநர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா பண மசோதாவை கொண்டு வர முடியாது. ஆளுநரோட அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். அங்க என்ன பார்த்தோம், குடியரசுத் தலைவருக்கு ஒரு நிதி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோமா, ஸோ அதே போலதான் இவங்களுக்கும் ஒரு நிதி கொடுத்துருப்பாங்க. அது ஆளுநர் மட்டும்தான் எடுத்து செலவு பண்ண முடியும். அப்புறம் பஞ்சாயத்து நகராட்சியோட நிதி நிலைமை ஆய்வு செய்ய இவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆணையம் அமைக்கலாம். இது பஞ்சாயத்து நகராட்சியோட நிதிநிலைக்கு தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆணையத்தை அமைக்க முடியும் ஆளுநரால. நீதி அதிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட தலைமை வழக்குரைகளை யார் நியமனம் செய்யறாங்கன்னா ஆளுநர் தான். உயர் நீதிமன்றத்தோட ஆலோசனையின் பேர்ல தான் மற்ற மாவட்டத்தில் இருக்க நீதிபதிகளை நியமனம் செய்யறாரு, இல்லைன்னா பதவி உயர்வு வழங்குறாரு.
ஹைகோர்ட் ஜட்ஜஸை நியமிக்கிறது யாருன்னா அது குடியரசுத் தலைவர் தான். ஸோ மாவட்டத்தில் இருக்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாருன்னா அது வந்து ஆளுநர். அதுக்கப்புறமேட்டு தான் ஆளுநரோட ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாரு. ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஆனால் ஆளுநர்ட்டையும் ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்டுக்கிடுவாங்க. குற்றவாளிகளோட கருணை மனு தள்ளுபடி செய்கிறது, குற்றவாளிகளை மன்னிக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ஆளுநருக்கும் உண்டு. ஆனால் மரண தண்டனையை இவரால் ரத்து செய்ய முடியாது. மரண தண்டனை ரத்து செய்யற ஒரே உரிமை யாருக்கு இருக்கு? குடியரசுத் தலைவர் மட்டும்தான் இருக்கு. விருப்புரிமை அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக ஆளுநர் ஏதாச்சும் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கலாம். ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஸோ அந்த மசோதாவை நிறுத்தி வச்சிடலாம் ஆளுநர். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கோ அது அந்த கட்சியோட தலைவரை அமைச்சு ஆட்சி செய்யுங்க அப்படின்னு ஆளுநர் வந்து அழைக்கலாம். அப்புறம் நம்பிக்கையில தீர்மானம் இது பண்ணுச்சுன்னா சட்டமன்ற அமைச்சரவை வந்து கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவசரகால அதிகாரங்கள் அவசரகால அதிகாரங்கள்னா அந்த சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யறது யாரு? ஆளுநர் தான். அப்புறம் குடியரசுத் தலைவரோட பிரதிநிதியா ஆளுநர் தான் இந்த ஸ்டேட்டை வந்து ஆளுவார். குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லிட்டு ஆளுநர் தான் ஆட்சி செய்வாரு. அது 3 வருஷம் வரைக்கும் தான் ஆட்சி செய்ய முடியும், அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும். ஆளுநரோட சிறப்புரிமை 361 360 என்னன்னு பார்த்தோம், நிதி நெருக்கடி நிலை. ஓகேவா? அப்ப 361 ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை பத்தி சொல்லுது. ஆளுநர் தன்னோட பணி அதிகாரங்கள் செய்யறதுக்கு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கிட்டையும் பதில் அளிக்க தேவையில்லை. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநரா அவர் பதவி விதிக்கும் போது அவருக்கு மேல எந்த குற்றச்சாட்டை சுமத்தவோ இல்ல அவர் கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்துக்கு உத்தரவு வந்து பிறப்பிக்கவே முடியாது. அப்புறம் முதலமைச்சர் ஆளுநர் வந்து மாநிலத்தோட பெயரளவு நிர்வாகி தான். ஆனா முதலமைச்சர் தான் உண்மையான தலைவர். ஸோ அதை ஞாபகம். ஆளுநர் வந்து மாநிலத்தோட அரசின் தலைவர். முதலமைச்சருங்கிறது தான் அரசாங்கத்தின் தலைவர். முதலமைச்சர் எழுத்து லெட்டர்ஸ் வந்து நிறைய வருதா? இங்க பாருங்க, அரசாங்கம் அப்படின்னா நிறைய வருதா? அப்ப அரசாங்கத்தோட தலைவர் யாரு? முதலமைச்சர். அரசின் தலைவர் யாரு? ஆளுநர். இங்கே 4 லெட்டர், இங்கே 4 லெட்டர். முதலமைச்சர் நியமனம் அதாவது சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கோ அந்த கட்சியோட தலைவரை நீங்க முதலமைச்சரை பதவியேற்று ஆட்சி அமைங்க அப்படின்னு ஆளுநர் வந்து சொல்லுவாரு. அதுல பெரும்பான்மை அந்த கட்சி இழந்துருச்சுன்னா அவங்களே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். ஸோ முதலமைச்சரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். முதலமைச்சரோட அதிகாரம் பணிகள் சொல்றேன். ஸோ அமைச்சரவை தொடர்பா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் சொல்லிதான் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிப்பாரு. அதே முதலமைச்சர் சொல்லிதான் இவங்களுக்கு இந்தந்த துறைகளை ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் ஆளுநர் வந்து ஒதுக்கீடு செஞ்சு தருவாரு. அவர் அமைச்சரவை வேணா மாற்றி அமைக்கலாம், எனக்கு இந்த அமைச்சர் வேணாம், கொஞ்சம் இன்னும் வேற ஒருத்தர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை மாற்றி அமைச்சுக்கலாம். அமைச்சரவை கூட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்துறது, முடிவெல்லாம் எடுக்கிறது, அமைச்சர்களை வந்து கட்டுப்படுத்துறது, ஸோ இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பார்த்துக்கிறாரு. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எப்படி தொடர்பான அதிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வந்து சில சமயம் வழங்குவார் முதலமைச்சர். எந்தெந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாரையாச்சும் வழக்குரைஞர் மாநில அரசு வழக்குரைஞர்களா போடணும்னா ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆலோசனை கொடுப்பாரு, அட்வைஸ் கொடுப்பாரு. ஸோ இவரை போட்டால் நல்லா இருக்கும், இவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னார்னா சரி ஓகே இவரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சும் பார்ப்பாங்க. இல்லை வேண்டாம்னா வேண்டான்னு விட்டுருவாங்க. அப்புறம் மாநில தேர்தல் ஆணையர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரும் உறுப்பினரும், மாநில திட்டக்குழு தலைவரும் உறுப்பினரும், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமிப்பார். அது மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், அப்புறம் அரசு பணி டிஎன்பிசியோட தலைவர் உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் மாவட்ட திட்டக்குழு தலைவர் அவங்களோட உறுப்பினர்கள், நீதிக்குழு தலைவர் உறுப்பினர்களை யாரு ஆளுநர் நியமனம் செய்வார். அதுக்காக ஆலோசனை முதலமைச்சர் வழங்கலாம். சட்டமன்றம் தொடர்பானது அப்படின்னா, சட்டமன்ற கூட்டத்தை வந்து துவக்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு வந்து முதலமைச்சர் ஆலோசனை வழங்கலாம். சட்டமன்றத்துக்கு எல்லாத்தையும் ஆலோசனை வந்து கொடுத்துடலாம். அப்புறம் சட்டமன்றத்தோட அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறது, மசோதாவை அறிமுகப்படுத்துறது, சட்டமன்றத்தை கலைக்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஸோ இவர் பரிந்துரை வேணா செய்யலாம், கலைச்சிருங்க சட்டமன்றத்தை அப்படின்னு சொல்லி யாரும் முதலமைச்சர் சொல்லலாம் ஆளுநர்கிட்ட. அமைச்சரவை
மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினரா இல்லாதவங்க கூட சட்டமன்ற அமைச்சரவையில அமைச்சரா வந்து உட்காரலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ளக்க அவர் பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163. ஸோ இதன்படி என்ன சொன்னோம், முதலமைச்சரும் சரி அமைச்சரவை குழுவும் சரி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கலாம் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதுதான் இங்க இருக்கு. 163 ஆளுநருக்கு ஆலோசனைகளை வழங்க அமைச்சரை உருவாக்க வழிவகை செய்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 163 முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ உதவியும் ஆலோசனையும் வழங்கலாம். 164 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை சொல்லுது. ஆளுநர் தான் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாரு. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களோட எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 15 விழுக்காடை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு 164(1)A வந்து சொல்லுது. 164(1) என்ன சொல்லுது, முதலமைச்சரை நியமிக்கிறார் யாரு, ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. 164(1)A தன்னா மொத்த உறுப்பினர்கள், அதாவது நம்ம இதுல வந்து 234 தொகுதி, அப்ப 234 பேர் இருப்பாங்களே. ஸோ அந்த 234ல 15% மட்டும்தான் அமைச்சரவை குழுவா வந்து நீங்க போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 234ல 15%னா ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாரு 36 பேர். அதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், மாநில சட்டமன்றம். பெரும்பாலான மாநிலங்கள் வந்து ஓரவை கொண்டதா இருக்கு. நம்ம தமிழ்நாடும் ஈரவை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை கிளச்சிட்டாங்க. இப்ப ஈரவை இருக்கிற சட்டமன்றங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ஸ்டேட்ல தான் இருக்கு. சவுத் சைடு உள்ள ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. சரி, நார்த் சைடுன்னு பார்த்தோம்னா பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. பீகார், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. மொத்தம் 6 தான். சவுத் 3, நார்த் 3. சவுத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த் சைடு பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். கீழவை மாநில மக்களின் பிரதிநிதிகள் கொண்டு நம்ம ஓட்டு போட்டவங்க தான் கீழவையில் இருப்பாங்க. மேலவையில் யார் யார் இருப்பாங்க, ஆசிரியர், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர். ஸோ இந்த மாதிரி பிரதிநிதிகள் கொண்டவங்க இருப்பாங்க. தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அதனால அமைச்சர்களோட எண்ணிக்கை அதுல 15%னா 36 பேர் வருவாங்க. அதான் 234ல 15%னா 36 பேர் இருப்பாங்க. சட்டமன்ற பேரவை, அதை கீழவைன்னு சொல்றோம். மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகாரம் மையம்ங்கிறது இந்த சட்டமன்ற பேரவை தான். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை இது கொண்டிருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். நம்ம ஸ்டேட்ல தான் 234, கேரளா போனா வேற. ஸோ அதே மாதிரிதான் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா 500க்கு மிகாமலும் குறைஞ்சபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்கணும். ஸோ ரேஞ்ச் எவ்வளோ, 60 to 500. ஸோ நம்மளுக்கு 234, அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னா 60 to 500க்குள்ள இருக்கணும். நம்மளோடது அதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அவங்க எல்லாரோட பதவிகளும் 5 ஆண்டுகள் தான். சட்ட மேலவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற பேரவை இருக்குல்ல, ஸோ கீழவை, சட்ட மேலவை, சட்ட கீழவை இருக்குல்ல, சட்ட கீழவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 1/3 மிகாம இருக்கணும். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதே வந்து எத்தனை சட்டம், கீழவை வந்து 234. ஸோ அதுல 1/3 இருக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் கம்மியாக தான் வரும். ஸோ சட்டம் மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 40க்கும் குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதுக்கு கம்மியாக வரனால இதை வந்து கிளச்சி விட்டுருவாங்க. சட்ட மேலவையை நம்ம தமிழ்நாட்டில் இருக்காது. ஸோ இது நல்லா தெளிவாக புரிச்சுக்கோங்க. அப்போ சட்டம் மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை 40க்கும் குறையாம இருக்கணும். அப்போ 40க்கு குறையாம இருக்கணும். அப்போ அவங்க எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா கீழவை இருப்பாங்களா, ஸோ அவங்க உறுப்பினர்கள்ல 1/3 உறுப்பினர்கள் அங்கே இருக்கணும். சட்டமன்ற அமைப்பு, தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்கள். இதுல 234 மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒருத்தர் வந்து ஆங்கிலோ இந்தியன் பேரை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். அதை தான் சொல்றாங்க. அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள், இது கேபினெட் அமைச்சர்கள் மட்டும்தான் உள்ளடக்கிது. இதான் உண்மையான அதிகார மையமும் கூட. அமைச்சரவை குழுக்கள் அப்படிங்கிற வெவ்வேறு குழுக்கள் மூலமா இந்த கேபினெட் வந்து செயலாற்றுகிறது. 2 வகை இருக்கு. அதுல ஒண்ணு நிரந்தரமானது, இன்னொன்னு தற்காலிகமானது. சபாநாயகர்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற உறுப்பினர்களே சபாநாயகர், துணை சபாநாயகர்லாம் அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்து சபாநாயகர்
சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி 14 நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட அறிவிப்பு கொடுக்கணும்னு இதுக்கு முன்னாடி போன லெசன்ல பார்த்தோம். அது எதுக்குன்னா துணை குடியரசுத் தலைவரையும் பதவி நீக்கம் செய்யணும்னா அவருக்கும் இந்த மாதிரி 14 நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுக்கணும். ஸோ நான் அவங்கள நீக்க போறோம் பதவியிலேருந்து, நீங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இதுலேயே சொல்றாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் வந்து பதவியை இழக்க மாட்டாரு. அடுத்த தேர்தல் வச்சு அடுத்த சட்டமன்றம் கூட்டுற வரைக்கும் அவர் தான் பதவியில இருப்பாரு. அதுல அவங்க அடுத்த சபாநாயகர் வர வரைக்கும் இந்த பழச யார் இருந்தாரோ சபாநாயகர் அவர் தான் இருப்பாரு. சட்ட மேலவை. ஸோ சட்ட மேலவை வந்து விதான் பரிஷித் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ட்டு பாருங்க, சட்டைய மேல வித்துட்டான், சட்டைய மேல வித்துட்டான். சட்டைய மேலனா சட்டம் என்ற மேலவை, வித்துட்டான் அப்படின்னா விதான் பரிஷித். இந்திய மாநில சட்டமன்றத்துல ஒரு அங்கமா வந்து இது செயல்படுது. இந்தியாவில் வந்து 28 மாநிலங்கள்ல 6 மாநிலங்கள்ல சட்ட மேலவை இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா 6 மாநிலம். ஸோ இதுதான் சட்ட மேலவை இருக்கு. ஈரவை சட்டமன்றத்துல மறைமுக தேர்தல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் சட்ட மேலவையில் இருப்பாங்க. சட்ட மேலவை ஒரு நிரந்தரவை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன பார்த்தோம், மாநிலங்களவை பார்த்தோமா. ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க சட்ட மேலவையிலையும் பார்க்குறோம். நிரந்தரவை கலைக்க முடியாது. 6 ஆண்டு காலம், 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இதுல இருந்து ஓய்வு பெறுவாங்க. இவங்க வந்து 30 வயசு நிரம்பினவங்களா இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். 1986 வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கியிருப்பாங்க. இந்த சட்டம் 1984 நவம்பர் 1 நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்ப சட்ட மேலவை நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்ப நீக்கினாங்க, 1986 நவம்பர் 1 இப்ப நீக்கிட்டாங்க. சட்ட மேலவைக்கான தேர்தல். ஸோ சட்ட மேலவை உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த பஞ்சாயத்து போர்டு. ஸோ அதுல இருந்து ஒரு 3ல் 1 பங்கு உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. 12ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகளாகவும், அதே 12 1 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகவும், 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களாகும். அதான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ அவங்களால 3ல் 1 பங்கு உறுப்பினர்களும், 6ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம். ஸோ இதுல சிறந்து விளங்கவங்க ஆளுநர் நேரடியாக சட்டமேலைக்கு அனுப்புவாரு. தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட மேலவையோட தலைவர் வந்து அந்த உறுப்பினருக்குள்ளேயே அவங்க தேர்ந்தெடுத்துருவாங்க. தலைவரும் சரி, துணைத் தலைவரும் சரி, அந்த உறுப்பினருக்குள்ளேயே அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றி ஆர்டிகல் 169 சொல்லுது. ஸோ அப்போ நம்ம 1986 நம்ம சட்ட மேலவை நீட்டுவோம். ஸோ எந்த ஆர்டிகல் படிப்பா இதை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 169 படி செஞ்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்களை 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி தான் அந்த சட்ட மேலவையை நீக்கவோ இல்லை சட்ட மேலவையை கொண்டு வரவோ முடியும். அதுக்கு எந்த ஆர்டிகல் பயன்படுது, 169. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, சட்டமன்றம் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல பிரதிநிதிகள். ஸோ அந்த அவங்கள 3ல் 2 பங்கு பேர் வந்து வாக்களிச்சா மட்டும்தான் சட்ட மேலவை நீக்கிறதோ இல்லை வச்சுக்கவோ முடியும். சட்டமன்றத்தோட செயல்பாடுகள், நிதி அதிகாரங்கள் பார்க்கலாம். சட்டமன்ற கீழவையானது மேலவை காட்டிலும் பண நடவடிக்கையில அதிக அதிகாரம் இருக்கு. எதுக்கு, கீழவைக்கு தான். கீழவையோட அனுமதியின்றி புதிய வரிகளை வந்து விதிக்கலாம் முடியாது. மாநில நீதித்துறை 1862 உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னையில வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இப்ப 1862 சென்னை, மும்பை, கொல்கத்தா, இந்த ஒரு பாட்டு பாய்ஸ்ல வரும்ல. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதுல வந்து டெல்லி, மும்பை, கொல்கத்தா அப்படின்னு பாட்டு வரும். ஸோ இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னை, மும்பை, கொல்கத்தா. ஸோ இதெல்லாம் 1862 ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட்டெல்லாம் வந்து இந்த மாநிலங்கள்ல நியமிச்சிருக்காங்க. 1950க்கு அப்புறம் தோற்றுவிக்கப்பட்ட ஹைகோர்ட்டர்ஸ்லாம் பக்கத்துல இருக்க மாநிலங்களுக்கும் உயர்நீதிமன்றங்களா செயல்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாநில அளவில் உயர்நீதிமன்றம் தான் ரொம்ப உயர்ந்த நீதிமன்றங்களா விளங்கியிருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 1956 7வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்து 2 மாநிலத்துக்கோ இல்லை அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கோ யூனியன் பிரதேசங்களுக்கோ ஒரு பொதுவான ஹைகோர்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப், ஹரியானா யூனியன் பிரதேசமான சண்டிகர்ல தான் உயர் நீதிமன்றம் இருக்கு. இந்த பிசிஹெச்னா பிங்கிறது பஞ்சாப், சீனா சண்டிகர், ஹச்சுங்கிறது ஹரியானா. ஸோ பிச்சுங்க
ஞாபகம் வச்சுக்கோங்க. பிச் அப்படின்னா பீனா பஞ்சாப், சீனா சண்டிகர், ஹச்னா ஹரியானா. அப்புறம் கவுகாதி. கவுகாதிங்கிறது அஸ்ஸாம்ல இருக்கிறது. இந்த கவுகாதியில இருக்கிற ஹைகோர்ட் தான் 4 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசத்துக்கு நீதிமன்றமா இருக்கு. இங்க பாருங்க, அன்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்மா. ஏனா அஸ்ஸாம், என்னன்னா நாகாலாந்து, எம்முனா மிசோரம், ஏனா அருணாச்சல பிரதேசம். அதுக்கப்புறம் இந்த நீதிமன்றங்களோட கிளை, அதாவது இந்த கவுகாதி இதோட கிளை வந்து எங்க இருக்கு? இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால் இந்த இடங்கள்லாம் இருக்கு. இட்டா ஐச கொஹிமா, இட்டா ஐச கொஹிமா. இட்டானா இட்டாநகர், ஐஸ்னா ஐஸ்வால், கொஹிமானா கொஹிமா. டெல்லிங்கிறது ஒரு மாநிலமா இல்லாத போது அது தனக்கே ஒரு ஹைகோர்ட்டை வந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த இட்டாநகர், கொஹிமா, ஐஸ்வால்ங்கிறது எந்த நீதிமன்றங்களோட கிளைகள்? இந்த கவுகாத்தியோட கிளைகளா இருக்கு. ஸோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபடும். உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து குடியரசுத் தலைவரால் தான் தீர்மானிக்கப்படுது. இங்க பாருங்க, இந்தியாவில் 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசம். ஸோ இங்க நம்ம தப்பா கொடுத்துருவாங்க. ஸோ 28 மாநிலங்கள் தான், 8 யூனியன் பிரதேசங்கள். இதுக்கு சேர்த்து 25 உயர் நீதிமன்றங்கள் தான் இந்தியாவில் இப்ப செயல்படுது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். உயர்நீதிமன்ற நீதி வரையறை மற்றும் அதிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா தனக்கே உரிய நீதி வரையை கொண்டிருக்கு. இந்த சென்னை, மும்பை, கொல்கத்தா சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த நீதிமன்றங்கள்லாம் தங்களுக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்களை, மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரங்களையும் இந்த 3 நீதிமன்றங்களும் பெற்றிருக்கு. இந்த 3 நீதிமன்றம் 1962 தோற்றுவிக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1962 ஜூன் 26 சென்னை, மும்பை, கொல்கத்தால விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை கடிதத்தின் மூலமா ஹைகோர்ட்டை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. நம்ம மெட்ராஸ்ல, சென்னையில இருக்க ஹைகோர்ட்டு தான் உலகத்திலேயே 2வது பெரிய நீதித்துறை வளாகம். முதல்ல இருக்கிறது லண்டன்ல இருக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமறை. உயர் நீதிமன்றங்கள் தங்களுக்கு வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்குது. ஸோ மேல்முறையீட்டு வழக்கு நீங்க ஹைகோர்ட்ல ஏதாச்சும் தப்பானா நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போலதான் ஹைகோர்ட்லயும் நம்ம அப்பீல் பண்ணலாம். மாவட்ட நீதிமன்றங்கள்ல ஏதாச்சும் இந்த மாதிரி தீர்ப்பு தப்பா அளிக்கிறாங்க அப்படின்னு நான் மேல்முறையீடு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹைகோர்ட்ல வந்து நம்ம மேல்முறையீடு பண்ணி நியாயத்தை வாங்கிக்கலாம். ஆனா இராணுவ தீர்ப்பாயங்கள் அப்புறம் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை நம்ம ஹைகோர்ட்னால விசாரிக்க முடியாது. பேராணை அதிகாரங்கள் 226ங்கிறது ஹைகோர்ட்டுக்கான பேராணை வழங்கக்கூடிய அதிகாரத்தை சட்டப்பிரிவு 226 சொல்லுது. அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டப்பிரிவு 32 படி அவங்க வந்து நீதி பேராணைகளை வந்து வழங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஹைகோர்ட்டுக்கு வந்து 226 படி பேராணைகளை வழங்கிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு சட்டப்பிரிவு 32 படி நீதி பேராணைகளை வழங்கி, சட்டப்பிரிவு 226 படி நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை ஹைகோர்ட்டுக்கு வந்து வழங்குது. சட்டப்பிரிவு 32 படி உச்ச நீதிமன்றங்கள் வழங்கும் நீதி பேராண்மை ஆணைகள், வழிகாட்டுதல்கள் போன்றதை உயர் நீதிமன்றங்களும் அவைகளுக்கு வழங்க அதிகாரம் பெற்றிருக்கு. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் இந்த பேராணைகளை வந்து வெளியிடும். ஆனா ஹைகோர்ட் அப்படி கிடையாது. சாதாரண சட்டமீறலுக்கு கூட நீதி பேராணையை வெளியிடும். அது ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தரையுடுத்தும் நீதி பேராண்மை, தகுதி வினவும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை அப்படின்னு ஹைகோர்ட்டும் இந்த மாதிரி நீதி பேராணைகளை வெளியிடுது. சுப்ரீம் கோர்ட்டு அடிப்படை உரிமை மீறப்பட்டா மட்டும்தான் பேராணை. ஆனால் ஹைகோர்ட்டு சாதாரண சட்ட விதிமீறல் கூட பேராணை வெளியிடும். மேற்பார்வை அதிகாரங்கள். இராணுவ நீதிமன்றம் தவிர, ஏன்னா இராணுவத்துல நம்ம தலையிட முடியாது, இராணுவ நீதிமன்றம் தவிர மற்ற அனைத்து சார்பு நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்களோட பணிகளை மேற்பார்வையிடுறது இந்த ஹைகோர்ட்டு தான். கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்படும் அதிகாரங்களை திரும்ப பெறலாம், பொது சட்டங்கள் பரிந்துரைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹைகோர்ட்ஸ் வந்து தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம். அதாவது ஹைகோர்ட்னால வழங்கப்பட்ட எல்லா முடிவுகளும், எல்லா தீர்ப்புகளும் வந்து அச்சடிச்சு சான்றாக வந்து பாதுகாக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா எதிர்காலத்துல இதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஸோ இங்க பாருங்க, இந்த இயர்ல இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஸோ அதே போலதான் இந்த கேஸும் இருக்கு, ஸோ நீங்களும் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு மேற்கோள் காட்டி கூட நம்ம வந்து தீர்ப்பை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆவணங்களா சேர்த்து வச்சிருக்காங்க இதுல ஹைகோர்ட்ல. ஸோ அதனால உயர் நீதிமன்றம் பதிவேடுகளின் நீதிமன்றமாகவும் செயல்படுது. ஸோ ஹைகோர்ட்டுகளோட தீர்ப்பெல்லாம் வந்து சான்றா மாத்தி பாதுகாக்கிறாங்க.
சொல்றாங்க. அதனால ஹைகோர்ட் வந்து பதிவேடுகளின் நீதிமன்றமாகவும் செயல்படுது. இது நம்ம சென்னையில இருந்தா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். ஸோ அங்க யாரோட சிலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமநீதி கண்ட சோழன் சிலை. அப்ப மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல யாரோட சிலை இருக்கு அப்படின்னு ஒரு 4, 5 ஆப்ஷன் குடுத்தாங்கன்னா, அதுல சமநீதி கண்ட சோழன் சிலை இருக்குன்னா, அத பிக் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெசன் அடுத்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.